ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது இந்த வீடியோவில் எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து நமக்கு மீண்டும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன ஜாப், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து நமக்கு பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 27, 2024 2025 ஜனவரி 16 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போது இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 87 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெகுலர் வேக்கன்சியில் எஸ்டிக்கு 43 வேக்கன்சி இருக்குது, ஓபிசிக்கு 158 வேக்கன்சி இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 58 வேக்கன்சி இருக்குது, ஜென்ரலுக்கு 240 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வேக்கன்சி 586 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 14 டோட்டலாக கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு தான் அந்த வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எஸ்சிக்கு 87 வேக்கன்சி இருக்குது, எஸ்டிக்கு 57 வேக்கன்சி இருக்குது, ஓபிசிக்கு 158 வேக்கன்சி இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 58 வேக்கன்சி இருக்குது, ஜென்ரலுக்கு 240 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு 600 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான வேக்கன்சியும் நமக்கு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் என்ன கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஓ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிசம்பர் 27, 2024 ஜனவரி 16, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது சிறு தவறுகள்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு சேம் டேட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் பிப்ரவரி 3rd or 4th வீக் ரிலீஸ் பண்ணுவோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2025. அதுக்கடுத்து பாஸ் 1 ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2025 8th or 15 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமுக்கான கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2025 செகண்ட் வீக் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாஸ் 2 ஆன்லைன் மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஆர் மே 2025 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி உங்களுக்கான டேட்ஸ் எல்லாமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு உங்களுடைய மெயில் ஆர் ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலியமாவோ அல்லது மெசேஜ் மூலியமாக வரும். ஸோ நீங்கள் ஆக்டிவாக இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் 2024 ஏப்ரல் 1 வரைக்கும் கன்சிடர் பண்ணுறாங்க. மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து 2003 ஏப்ரல் 1க்கு முன்னாடி பிறந்தவங்களும் 1994 ஏப்ரல் 2க்கு பின்னாடி பிறந்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் கிரிமினல் லேயருக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 வருஷமும், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு 15 வருஷமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்காம தவறு எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஜனவரி 16, 2024 முன்னாடியே அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்ததாக சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மற்றும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை மேலோட்டமாக படித்து பார்த்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனு, நான் கிரிமினல் என்ன இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மேலோட்டமாக படித்து பார்த்தா போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் மாறி இருக்குது. பிஓக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ் 1, ஃபாஸ் 2, ஃபாஸ் 3 இருக்குது. ஃபாஸ் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி, ஆப்டிடியூட், பர்சனல் அபிலிட்டின்னு சொல்லி கொடுத்து அதில் மொத்தமாக உங்களுக்கு 100 கொஷின், 100 மார்க்கு, 1 ஹவர் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதில் செலக்ட் ஆகிறவங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க. பாஸ் 2 அதில் உங்களுக்கு 4 டாபிக்ஸ் இருக்குது. மொத்தமாக உங்களுக்கு 170 கொஷின் இருக்குது. 200 மார்க்குக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு 50 மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக உங்களுக்கு 250 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். +2 மெயின் எக்ஸாம். அதுக்கடுத்து செலெக்ஷன், கட் ஆஃப், மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கின் மெயின் எக்ஸாம் எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். அடுத்து +3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50 மார்க் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் குரூப் எக்ஸசைஸ் 20, இன்டர்வியூ 30ன்னு வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 50 மார்க்குக்கு இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டு எல்லாமே வந்து எப்படி வெளியிடுவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் மற்றும் நார்மலைஸ்டு மார்க்குன்னு வந்து நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 மார்க் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தனியாக வந்து ஒரு பிடிஎஃப்வே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சான்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் மாற்றுத்திறனாளிகள், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் மாற்றுத்திறனாளிகள், ஓபிசி மாற்றுத்திறனாளிகள் 7 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அவுட் டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கான கைட்லைன்ஸ் நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை மேலோட்டமாக படித்து பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணும்போது டீட்டெயில்டாக வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டேட் வைஸாக வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்க போகுதுன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகரில் வந்து நமக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நியர்பை பிளேஸ் எதுவோ அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக முன்ன சொன்ன மாதிரி தான் பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணுறது கைட்லைன்ஸ் வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், தம்ப்லைன் இதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் கலர் ஃபோட்டோவாக இருக்கணும், ரீசெண்ட் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். 20லேருந்து 50 கேபிக்குள்ளே ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளாக் இங்க் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10லேருந்து 20 கேபிக்குள்ளே ரெடி பண்ணிக்கோங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டு. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஜேபிஜி ஃபார்மேட்டு 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இங்கிலீஷில் தான் நீங்கள் வந்து அதை எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் 50லேருந்து 100 கேபிக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வேலைக்கு வந்து எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நாம் எப்படி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.